நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருந்ததை விட ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பு. இரண்டாவது மிக முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அந்த கூட்டணியில் இப்பொழுதும் தொடரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுடைய ஆதரவினால்தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மதசார்பற்ற சக்தி என்கிற அடிப்படையில தான் இருவருமே தேர்தலை சந்தித்தாங்க. கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கக்கூடிய கட்சி கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் தொடரக்கூடிய கட்சிகளாகவே இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் போன்ற கட்சிகள்கிட்ட எவ்வித அழுத்தமும் கொடுக்கல. அந்த இடம் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு இடம். சோ அதற்கெல்லாம் ஒரு பிரதிபலனாக நேற்று கூட அவர் பேசுகிற பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிற பொழுது கிட்டத்தட்ட திமுக கஜானாவை காலி செய்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசியிருந்தார். முன்னாள் முதல்வரை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வந்திருந்தார். கடந்த ஒரு 6 மாதம் நாங்கள் காத்திருப்போம், வேற எந்த குறுக்கு முயற்சியிலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், 6 மாதங்கள் ஒரு கனிமூன் பீரியட் ஒரு அரசுக்கு, அதுவரை திமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக களமாடும்னு சொல்லியிருந்தார். ஆனா விஜய் நேற்று பேசியதால் நேற்று எதிர்வினையை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருந்தது. இப்படியெல்லாம் சூழல்களுக்கு மத்தியில தான் கிரவுண்ட்ல அடிமட்டத்துல தாவேக்காவும் திமுகவினரும் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல்களை எல்லாம் தொடங்கி இருந்தாங்க. இந்த சூழல்களுக்கு மத்தியில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுன்றது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல, இது ஒரு மிக முக்கியமான இது மாதிரியான பிரசிடென்ஸ் இதுக்கு முன்னால இது மாதிரி நடந்திருக்கா தமிழக அரசியல்ல? இல்ல, இது ரொம்ப ரொம்ப வினோதமானது. இதற்கு முன்பு நடந்ததில்ல. பட் இதுக்குள்ள இன்னொரு ஆபத்தும் இருக்கு ஒரு வகையில. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரடியாக போய் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலேயே சென்று விஜய் அவர்கள் சந்திக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல பாசிட்டிவும் இருக்கும் ஏற்படுத்தும், நெகட்டிவும் ஏற்படுத்தும். நீங்க 2 கட்சி தொண்டர்கள் மனதிலையும் தேர்தலில் மோதி கொண்டாங்கல்ல, களத்துல இருந்து மோதி இருப்பாங்க, கடுமையான போட்டியை சந்திச்சிருப்பாங்க. அந்த தொண்டர்கள் பாக்குற பொழுது கூட அது சில நேரத்துல அது எதிர் மனநிலையாக உருவாக்கி விடும். மு.க. ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அப்ப நம்ம கிரவுண்ட்ல வீரியமாக எதிர்க்கணுமா, எதிர்ப்போட தன்மை எப்படி இருக்கணும் என்பது போன்ற குழப்பங்கள் கூட வந்துடலாம். நேற்றுதான் திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்க்கிற பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த காலையில கூட சட்டமன்றத்தில் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு இறுக்கமான மனநிலை தான் அவருடைய முகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள வருகிற பொழுது அவரும் கட்சி தலைவர் வரவேற்றுக் கொண்டார். அவர் கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல இது என்ன மாதிரியான தன்மையை ஏற்படுத்துங்கிறதும் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா திமுக விசஸ் அதிமுக உங்களுக்கு தெரியும், கடந்த கால சட்டமன்றங்கள்ல ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள், சிரித்துக் கொண்டார்கள், பதவி இழந்தவர்களா இருக்காங்க. திமுக அதிமுகவினர் ஒரே கல்யாண வீட்டுல சந்தித்தால் கூட ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்கள் நேரடியாக போய் பேசினா சிக்கல் வந்துருமா அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. பட் இது ஆரோக்கியம்னு பார்க்கலாம். பட் இதற்குள் ஒரு தொண்டர்கள் மனநிலையிலிருந்து பார்த்தா சில ஆபத்துகளும் முரண்களும் இருக்கும். களத்துல செயல்பாட்டாளர்கள் இதே மாதிரி ஜெல்லாயிட்டாங்கன்னா அது 2 கட்சிக்கு மத்தியில ஒரு பெரிய வேலை செய்கிற ஆற்றல்ல பிரச்சனையை உருவாக்கிடும். இல்ல, பண்பட்ட அரசியலோட வெளிப்பாடா இதை பார்க்கலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இது களத்துல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. தொண்டர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் என்றேதான் தெரிகிறது. பொதுவா விஜய் கட்சிக்கு ஆதரவு அளித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் கூட இந்த சந்திப்பு அப்படின்றது புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் பொதுவாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க. ஒருவேளை இந்த சந்திப்புல நாளை சபாநாயகர் தேர்வு என்பது நடக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜேசிடி பிரபாகர் மனு செய்திருக்கிறார் போட்டியிடுவதாக. திமுக தரப்பிலிருந்து யாரேனும் நிறுத்தக்கூடுமா, இல்ல அது வேணாம் அப்படின்னு இவர் கேட்டுக்க வாய்ப்பு இருக்கா இந்த சந்திப்புல? ஆமா, நிச்சயமாக நீங்க கிட்டத்தட்ட சபாநாயகர் தேர்வு என்பதும் இதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க குறிப்பிட்டதை போல மதசார்பற்ற சக்திகள் தான் இவருடைய ஆட்சி வருவதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தா விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள்லாம் காங்கிரஸை நம்ம தவிர்த்து விட்டு பார்த்தா இந்த 4 கட்சிகளும் இன்னும் திமுகவோடு தான் கூட்டணியில் தொடர்கிறார்கள். ஆனா இந்த ஆட்சி வருவதற்கு தான் ஆதரவு. சபாநாயகர் வேட்பாளரை முன்னிறுத்தப்படுகிற பொழுது இவர்களுடைய ஆதரவும் மீண்டும் தேவை. அந்த அடிப்படையிலும் இவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு போய் சந்திக்கிற பொழுது அதை அவர் கோரிக்கையாக வைத்தார் அல்லது அவர்கள் சம்மதித்தார்கள் என்பதை கடந்து அது 2 பேருக்கு இடையில ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கும். ஏன்னா நேற்று ஒரு மனக்கசப்பு நடந்திருக்கிறதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். 6 மாதங்கள் வேடிக்கை தான் பாப்பா, கற்பதான் விமர்சிப்போம், புதிதாக எந்த கட்சி வந்தாலும் முதல்ல நாங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க மாட்டோம்லாம் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தார். ஆனா நேற்று பொறுப்பேற்கிற பொழுதே விஜய் அவர்கள் கூர்மையான விமர்சனம் ஒன்றை வைத்திருந்தார். வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன், கடனில் தத்தளிக்கிறது என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருந்தார். அது கூட முன்னாள் முதல்வர் அவர்களை காயப்படுத்தி இருக்கலாம். இப்ப இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடக்கிறப்ப
அந்த காயம் அல்லது அதுக்கான ஒரு எதிர் மனநிலை என்பதும் ஒரு மறக்கடிக்கப்படும், அல்லது கிட்டத்தட்ட அது ஒரு நீங்க சொன்னதை போல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் அது மாற்றப்படும். இன்னொன்று, திமுக கூட்டணி கட்சிகள் சபாநாயகர் தேர்வுல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் கூட இந்த சந்திப்பு உறுதி செய்யும் அப்படின்னு தான் நம்புறேன். மு.க. ஸ்டாலின் மட்டுமல்லாது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியையும் சந்திக்க இருப்பதாகவே நமக்கு தகவல் கிடைக்கிறது. பொதுவாக நேற்று வீரமணியை அவர் சந்தித்தார், அவரிடம் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். இது எந்த மாதிரியாக பார்க்கப்படும் தமிழக அரசியல்ல? இல்ல, தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பீட்டை தான் பெற்று தரும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க சொன்னதை போல பாமக அன்புமணி அவர்களை எல்லாம் பார்த்தார் என்றால் கடந்த காலங்கள்ல இது நாள் வரை அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் ஆதரவு கூட கேட்கல. ஆன பின்னும் கூட அவர் பாமகவினுடைய அன்புமணி அவர்களையும் சந்திக்கிறது அப்படிங்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட அந்தந்த கட்சியினருக்கும் அந்தந்த பிராந்தியங்கள்ல இருந்த அந்த கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் விஜய் மீதான நன்மதிப்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்தும் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜய் அவர்களுக்கும் இதுல ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும் ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் திராவிட கழகம் தான் திமுக அதிமுக எல்லாவற்றுக்கும் தாய் கழகம். அந்த திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்களை நேற்று சந்தித்து விட்டார். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை, முன்னாள் முதல்வர் அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறார். அடுத்து வைகோ அவர்கள்லாம் கிட்டத்தட்ட மாற்று சக்தி என்று முன்னெடுக்கப்பட்டவர். அப்படி ஒவ்வொருவரையும் சந்திக்கிற பொழுது நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லாபம் இருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் தான் விஜய் பெற்றிருக்கிறார். அதனாலதான் இந்த 34-35% பெற முடிந்தது. இப்பொழுது எல்லா கட்சி தலைவர்களுடைய நம்பிக்கையையும் பெறுவார் இதன் மூலமா. கிட்டத்தட்ட அவருக்கு எதிரான ஒரு கூர்மையான விமர்சனம் என்பதை கடந்து நம்ம பார்த்து விட்டாரே, வீடு தேடி வந்தாரே என்கிற மாதிரி ஒரு இணக்கமான சூழல் கூட இதன் மூலமாக உருவாகும். அதனால எதிர்கட்சி அரசியல் எதுவும் நீர்த்து போய்விடாது. விஜய் அவர்கள் அனுபவம் புதிது, இப்பொழுதுதான் தேர்தல் களத்துக்கு புதிது. இது போன்ற பண்பட்ட செயல்பாடுகளின் மூலமாக அவர் தனக்குத்தானே நிறைய வழிகாட்டிகளை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்ல, தனிமனித நட்பு ஒருபுறம் இருந்தாலும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி எதிர்கட்சியாக செயல்படுவதில் திமுக சுணக்கம் காட்டும்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? தனிமனித நட்பு அப்படின்றது ஒரு பக்கம், எதிர்கட்சியாக செயல்படுவதில் அவங்க அதே வேகத்தை அதே முனைப்பை காட்டுவார்களா? ஆமா, நிச்சயமாக காட்டுவாங்க. அது அவர்களுக்கு இழந்திருப்பது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்க கட்சி. நீங்க தேர்தல் நேர மனக்கசப்புகளே மறக்கடிக்கும், அவ்வளவுதான். நீங்க 75 ஆண்டு பாரம்பரியமான ஒரு கட்சியை பலவிழா பாப்பா அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஸ்டாலின் அங்கிள் என்று முதல்ல பயன்படுத்தினார், அப்புறம் ஸ்டாலின் சார் என்று சொன்னார். கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட முன்னாள் முதல்வர் அவர்களை தோல்வியை தழுவி இருக்கிறார். சோ அது எல்லாத்தையும் கடந்து அவரே அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தைகள் தான். அப்படியெல்லாம் இருந்த சூழலை கொஞ்சம் இது நேரடியாக போய் விஜய் போன்ற ஒரு முதல்வர் அவர்களை நேரடியாக சென்று அவர்களை சந்திக்கிற பொழுது அவங்களுக்கு களத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் களத்துல இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி அல்லது ஒரு பெரிய கருத்தியல் முரண் அல்லது ஒரு பெரிய அளவுல சோசியல் மீடியால மாற்றி மாதிரி தாக்கிக் கொள்வது போன்றவற்றுக்கு ஒரு தற்காலிகமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மற்றபடி திமுக நீங்க கேட்டதை போல சுணக்கமாக இருக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வாங்க தேவையான விஷயங்கள்ல. அதே மாதிரி மக்கள் மன்றத்திலையும் வீரியம் குறையாம களமாடுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எதிர்கட்சி தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செட்டிலை மட்டுமே வைத்துக் கொண்டு எய்ம்ஸ் விவகாரத்தை பேசுறதும் நம்மால் மறக்க முடியாது. நீட் தேர்வு விளக்கு போன்றவற்றை மக்கள் மன்றத்தில் பேசு பொருளாக்குனதுல இருந்து தொடர் வெற்றியை அவங்க மத்திய அரசுக்கு தான் பதிவு செஞ்சாங்க. அப்ப திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு அவங்க ஆளுங்கட்சி அரசியல் காரணம் இல்ல. ஆளுங்கட்சி அரசியல் அவர்கள் தோல்வி அடைந்தது இந்த 2026 தேர்தல். அதற்கு முன்பு அவர்கள் பெற்ற வெற்றி எல்லாமே எதிர்கட்சி அரசியல் பெற்ற வெற்றி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2019 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கு எதிரான வெற்றி, அது மத்திய அரசுக்கு எதிரான வெற்றி, அதாவது அரசுக்கு எதிரான வெற்றி. 21 சட்டமன்ற தேர்தல் 5 ஆண்டு அதிமுக அரசுக்கு எதிரான வெற்றி, எதிர்கட்சி அரசியல்ல கிடைக்கிற வெற்றி. 2024 பாராளுமன்ற தேர்தல் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மத்தியில் மோடிக்கு எதிரான வெற்றி. அவர்கள் எதிர்கட்சி அரசியல் எப்பொழுதுமே வெற்றிகரமானவர்கள் தான். அதனால அதுல கடுகளவு கூட சுணக்கம் காட்ட மாட்டாங்க, அதே வேகத்தோடு பயணிப்பாங்க. பட் இது தமிழக அரசியல் கிட்டத்தட்ட ஒரு முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு அவர் நேரடியாக சென்று விஜய் அவர்கள் சந்திப்பது என்பது ஒரு ஆரோக்கிய அரசியலான ஒரு ஆரோக்கியமான பாதையை காட்டக்கூடிய ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன்.